இதை தி. மு. க. துணை பொதுச் செயலாளரான சகோதரி திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் எப்படி கண்டும் காணாமல் மௌனமாக இருக்கிறார்? பெண்களை இழிவாக பேசும் இதுபோன்ற மலிவான மனநிலை கொண்டவர்களை கண்டித்திருக்க வேண்டாமா? அப்பா என்று தன்னை அழைத்து மகிழும் தமிழக முதலமைச்சர் இதை கண்டித்திருக்க வேண்டாமா? தி. மு. க. சின்னத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரல்லவா இந்த அவதூறு மற்றும் வக்கிர மனப்பேச்சாளர்? இதற்கு தி. மு. க. வின் பதில் என்னவென்று தமிழக பெண்கள் உற்று நோக்கிக் கொண்டுள்ளனர். இச்சூழலில் இந்த ஆண்டு கல்வி விழாவில் கபட நாடக தி. மு. க. போல நீட் தேர்வை நீக்கும் ரகசியம் இருக்கிறது என்ற வடிகட்டிய அரசியல் பொய்யையோ அல்லது நீட் தேர்வுதான் தகுதியின் வெளிப்பாடு என்று பேசும் அரக்க மனம் கொண்ட பிளவுவாத பா. ஜ. க. போல் இரக்கமற்று பேசாமல் மாணவச் செல்வங்களின் வாழ்வின் மீது உள்ள கரிசனத்தால்தான் எங்கள் தலைவர் நீட் மட்டும்தான் உலகமா என்று மனத் தைரியம் ஊட்டினார். மாணவச் செல்வங்கள் அனைவரையும் தன் குழந்தைகளைப் போலவே பார்ப்பவர் எங்கள் வெற்றித் தலைவர். அதனால்தான் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களும் சரி, குறிப்பாக அந்த பெண்களின் தகப்பன்களும் சரி, எங்கள் வெற்றித் தலைவரின் தூய அன்பையும் கருணையையும் கனிவான தந்தைமையையும் முற்றாக உணர்வார்கள். பெண் குழந்தை தந்தையின் இடையே இருக்கும் மாசற்ற கனிவையும் அரவணைப்பையும் உணராதவர்களே உங்களைப் போன்று இப்படி எல்லாம் வக்கிரம் நிறைந்த அவதூறான எண்ணங்களை உதிர்ப்பர். எனவே தான் பேசியது தவறு என்பதை திரு. வேல்முருகன் அவர்கள் அமைதியாக தனியாக அமர்ந்து தன் மனசாட்சிப்படி யோசித்து உணர்ந்து ஒட்டுமொத்த தமிழக பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தவறினால் தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் உங்களை நோக்கி கேள்வி எழுப்பத் தொடங்கினால் நீங்கள் நடுங்கிப்போய் நிற்க வேண்டிய நிலை வரும். எனவே தி. மு. க. சட்டமன்ற உறுப்பினர் திரு. வேல்முருகன் அவர்கள் அவையடக்கத்துடன் பேசுவது நல்லது. இது ஓர் அன்பான எச்சரிக்கை. தொடர்ந்து பெண்கள் மீது அவமதிப்பை காட்டி வரும் கபட நாடக தி. மு. க. வினர் மற்றும் அவர்களை அண்டி பிழைக்கும் திரு. வேல்முருகன் போன்றோர் பொறுப்பற்று பேசி வருகின்றனர். இதுபோன்ற வக்கிரம் கொண்ட மனப்பிறழ்வு நிலைக்கு மனநல மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது நலம். தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத ஒரு பெரும் வரலாற்று மாற்றமாக ஒட்டுமொத்த பெண்கள் இனமே வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் வெற்றி தலைவர் பின்னால் அணிவகுத்து நிற்கும்போது இப்படிப்பட்ட அவதூறு பேசும் அரசியல்வாதிகள் இருக்கும் இடம் தெரியாமல் போவது நிச்சயம். இதை இறுதி எச்சரிக்கையாக தமிழக பெண்கள் சார்பாகவும் தமிழக வெற்றிக் கழக பெண் உறுப்பினர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம்.